அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற பாடல் திருவிசைப்பாவில் திருமாளிகை தேவர் இயற்றிய கோயில் பாடியதில் 8வது பாடல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 8வது பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, மாறி மாறி வரும் பிறவிகளில் உழலுகின்ற சிறு தெய்வங்களை அடையும் வழிகளில் திகைத்து நின்ற என்னை திகைக்காமல் பொன்னிறமும் மின்னிறமும் கலந்து நிரம்பிய திருவடியின் கீழ் செல்லும்படி செய்த ஒப்பில்லாத உடைய மாணிக்கமானவனே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை அடையாளம் காட்டியதாக இவ்விடத்தில் திருமாளிகை தேவர் குறிப்பிடுகிறார். தர்மத்தின் பல தன்மைகளை அருளி செய்து சனாகதி முனிவர்களுக்கு குருமூர்த்தியாக கல்லால மரத்தின் கீழ் எழுந்தருளிய பொன்னம்பலனை அப்படிங்கிறார். அதாவது தர்மத்தின் தன்மை, அதாவது எல்லாருக்கும் தர்மம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற உயரிய தன்மையை உண்டாக்கியவனே, மக்கள் மத்தியில் உருவாக்கியவனே அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு மட்டுமல்லாமல் முனிவர்கள், அதாவது யோக நிலையில் இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு குருமூர்த்தியாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து கல்லால மரத்தின் கீழ் எழுந்தருளியுள்ள பொன்னம்பலவானனே அப்படிங்கிறாரு. அதாவது புற சமயத்தினராகிய சமணர் புத்தர்களின் பொய் சமயங்களை உண்டாக்கின உன்னை தொண்டனாகிய நான் சேரும் வண்ணம் நீ சேர்ந்தருவார். இப்படி பொய் சமயங்களின் பின்னால் போவதற்கு நான் தயாராக இருந்த நிலையில் என்னை நீ மாற்றி என்ன பண்ணிட்ட அப்படின்னா, உன் பக்கம் ஈர்த்து கொண்டு எனக்கு அருள் புரிந்தாயே அப்படின்னு சொல்லதோடு மட்டுமல்லாமல் இன்னும் உனக்கு தொண்டனாக இருப்பதற்கு நீ எனக்கு தொடர்ந்து அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாரு. தக்கன் சிவநிந்தனையுடன் செய்த வேள்வியில் அவனது நல்ல தலையும் எச்சன் என்பவனின் வலிய தலையும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் 4 முகங்களை உடைய பிரம்மதேவனின் தலையும் ஒரு சேர அறுபட்டு தரையில் உருளும்படி ஒழுமிக்க தம் திருப்புருவத்தை நெறித்து கோபித்தருளிய உருத்திரமூர்த்தியே அப்படிங்கிறார். அதாவது தக்கனையும் எச்சனையும் பிரம்மதேவனையும் தன்னுடைய நெற்றிக்கண்ணால் எரித்தவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. அவர்களுடைய அந்த எலும்புகள் மாலையானது அழகிய புலித்தோலாகிய ஆடையின் மேல் மென்மேலும் ஆடிக்கொண்டிருக்கிற பொற்சபையில் ஆனந்த நடனம் ஆடி அழகு சேர்ப்பவனே அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திருமால் பிரம்மன் முதலிய தேவர்கள் யாவருக்கும் தொடர்ந்து பற்றி அறிவதற்கு அரிதாகிய உன்னை தொண்டனாக யான் தொடரும் வண்ணம் நீ தொடர்ந்து அருளுவாயாக அப்படிங்கிறார். அதாவது திருமால் பிரம்மன் தேவர்கள் இவர்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ளும் வகையில் உன்னை தொண்டனாக நான் ஏற்றுக்கொண்டது, என்னை நீ தொண்டனாக ஏற்றுக்கொள்வாயாக என்று அருள் புரிக என்று இறைவனிடம் வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்தபடியாக நரசிங்க தோற்றமாய் தூணில் வெளிப்பட்டு இரணியனின் மார்பை கிழித்த திருமாருக்கு அருள் செய்து கொடையாளனாகிய சரபமூர்த்தியை சிவபூஜை மறந்து பௌத்த மதத்தில் மயங்கி நின்ற தாரகாட்சணன், கமலாட்சணன், வித்யுன்மாலன் என்ற அசுரர்களுக்கு வசிக்கும் இடமான திரிபுரம் எரிந்து அழியும்படி 4 வேதங்களாகிய, அதாவது ரிக்கி அசூர் சாமம் என்ற 4 வேதங்களாகிய குதிரைகள் பூட்டப்பெற்று தேரின் மேல் ஏறி ஆண் சிங்கம் போன்ற வீரனே அப்படின்னு சொல்லி குறிப்பிடும். இத்தனை செயல்பாடுகளுக்கும் உரியவரான சிவபெருமானை தொண்டனாக பெற்றது யான் பெற்ற புண்ணியம் அப்படின்னு, சிவபெருமானுக்கு தொண்டனாகியது யான் பெற்ற புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாரு. வலிமை நிறைந்த அரக்கனாகிய ராவனின் அகங்காரம் ஒடுங்கும்படி அவனை கைலை மலையின் கீழ் திருவருள் கொண்டு நசுக்கிய கனகசபையில் எழுந்தருளிய அரசே அப்படின்னு சொல்கிறாரு. விடத்தை கண்டத்தில் அணிந்த எமது அழகனே, உன்னை தொண்டனாகி யான் விரும்பும் வண்ணம் நீ விரும்பி அருள்வாயாக. அதாவது இத்தனை செயல்பாடுகளுக்கும் உரியவனாகிய நீ இந்த நாட்டு மக்களை எப்படி காத்தருளுகிறாயோ, எங்கு தீங்கு நடக்கிறதோ அங்கெல்லாம் உன்னுடைய செயல்பாடுகளை காட்டுகிறாயோ, அப்படிப்பட்ட உனக்கு நான் தொண்டனாக இருப்பதற்கு நீ எனக்கு அருள் புரிந்து உதவ வேண்டும் அப்படிங்கிறது, என்னை தொண்டனாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. இந்த பாடல்களின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சிவபெருமான் மீது திருமாளிகை தேவர் கொண்டிருந்த அளவளாவிய பற்றும் அவர் மீது கொண்ட அந்த தெய்வ தன்மையும் இந்த பாடல்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் செய்த திருவிளையாடல்கள் எத்தனை என்பதை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு சிவபெருமானின் திருவிளையாடல்களை உணர்ந்து திருமாளிகை தேவர் தன்னுடைய பாடல்களில் ஒவ்வொரு பாடல்களிலும் உள்ளம் உருக
சிவபெருமானை வணங்கி தனக்கு அருள் புரியுமாறு வேண்டுவதை தெரிந்து கொண்டோம். நன்றி.